ஆனால் இவங்க எஸ்பிட்ட அனுமதியே கேட்கல. அப்போ இது ஒரு பச்சை பொய். அப்போ மக்களை இவர் சந்திக்கிறதா விருப்பம் தெரிவித்தது பொய். மக்களை சந்திக்கிற திட்டமே இவங்ககிட்ட இல்லை. இவங்க பிளானே பனையூருக்கோ மாமல்லபுரத்துக்கோ வர வைப்பது மட்டும்தான் இவங்களுடைய திட்டம்ங்கிறது இந்த இடத்துல அம்பலமாகுது. இது தினமலர் நாளிதழே வந்திருக்கு. ஏன்னா தினமலர் நாளிதழ் ஏன் காமிக்கிறா, தினமலருங்கிறது இவங்களுக்கு சார்பானது தான். ஒரு திராவிட இயக்கத்துக்கு எதிரானது, திராவிட கட்சி தலைவர்கள் எல்லாரையும் இழிவுபடுத்தி கிண்டல் பண்ணி கேலி பண்ணி போடக்கூடிய பத்திரிக்கை தான். அந்த பத்திரிகையிலேயே விஜயை பற்றி இப்படி எழுதியிருக்கிறாங்க. இப்போ மற்ற பத்திரிகைனா விஜய்க்கு எதிரான பத்திரிகைன்னு சொல்லலாம். இது விஜய்க்கு ஒன்றும் எதிரான பத்திரிகையெல்லாம் கிடையாது. இவங்க திராவிட கட்சியில் அவ்வப்போது எல்லல் செய்து விமர்சனம் செய்து போடக்கூடிய ஒரு பத்திரிகை தான் தினமலர். விஜய்க்கு யாரெல்லாம் இப்போ எதிராக இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் விமர்சனம் செய்யக்கூடிய பத்திரிகை தான் தினமலர். இந்த பத்திரிகையிலே தெளிவாக போட்டிருக்காங்களே. அது மட்டும் இல்லை, இந்த பத்திரிகையில தான் இன்னொரு செய்தியும் வந்திருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, இந்த தகவல் இருக்குல்ல, தகவல் மாமல்லபுரத்தில் சந்தித்தார், காலில் விழுந்தார், கண்ணீர் சிந்தினார், கதறினார், அவர் மூஞ்சியை பார்க்கவே எங்களுக்கு சகிக்கல, இப்படிலாம் அவங்க வெளியே தகவல்னு சொன்னாங்க இல்லையா, பைட்டு கொடுத்தாங்க இல்லையா, அதோடு சேர்த்து தகவலா செய்தியா என்று ஒரு குழம்புற அளவுக்கு ஒரு முக்கியமான செய்தியை தினமலர் போட்டிருக்கு. இந்த செய்தியை உண்மை இல்லைன்னா உடனே அவங்க மறுக்கணும். விஜயோ புசி ஆனந்தோ யாரோ ஒன்று. அவங்க இதை மறுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா புசி ஆனந்த் மறுப்பாரான்னு தெரியல. புசி ஆனந்த் சம்பவ இடத்துலேயே இல்லை.